எந்த பாடம் எடுத்தாலும் ஃபஸ்ட்டு ஒரு எக்ஸ்பிளைனர் வரும்போது அந்த அடிப்படையை தொட்டு தான் அடுத்தது போகணும். சரி, இப்போ எத்தனை கட்டம் உள்ளது? 12 கட்டம் உள்ளது. எத்தனை கிரகம் உள்ளது? 9 கிரகம் உள்ளது. எத்தனை நட்சத்திரம் உள்ளது? 27 நட்சத்திரம் உள்ளது. இந்த 27 நட்சத்திரத்துக்கும் ஒரு நட்சத்திரத்துக்கு 4 பாதம். அப்போ 27 into 4 108 பாதங்கள். ஒருவருடைய எண்ணங்களும் செயல்களும் அவருடைய ஆக்கசக்தியும் எல்லாமே அந்த பாதங்கள் அடிப்படையில் தான் எல்லாம் அமைந்திருக்கும். இப்போ யூடியூப்ல பொதுவாக நம்ம சொல்லுவது வந்து ராசிப்படி சொல்லுவோம். ஒருவருக்கு என்ன ராசி, அந்த ராசியின் படி இந்த கோச்சார நிலைகளை சொல்லுவோம். கோச்சாரங்களை நிர்ணயிப்பது கிரகங்கள். அதுல ஒவ்வொரு கிரகத்துக்கும் பெயர்ச்சி இருக்கு. சந்திரன் 2.25 நாட்கள் பெயர்ச்சி அடைகிறார். ஓகேவா? மற்றபடி சூரியன், சுக்கிரன், புதன் இவங்க ஒரு மாசத்துக்கு பெயர்ச்சி ஆகிறாங்க. ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு ஒரு மாசம் 30 நாள் டைம் எடுத்துக்கிறாங்க. செவ்வாய் கிரகம் 1.5 மாதம் எடுத்துக்கிறது. சரியா? ராகு கிரகம் 1.5 வருடம் எடுத்துக்கிறார். இப்ப இந்த ராகு வந்து இப்போ கோச்சாரப்படி எங்க இருக்காரு அப்படின்னா மீனத்துல இருக்காரு. அவர் மறுபடியும் இங்க வர்றதுக்கு 1.5 வருடம். அதே மாதிரி அங்க இருந்து இங்க மகரத்துக்கு வர்றதுக்கு 1.5 வருடம். ராகுக்கு இது மட்டும் இப்படி பேக் சைட்ல என்ன ஹேண்டிகிளாக் இல்லையா, பேக் இவங்க மற்ற கிரகங்கள்லாம் நேர் இது ரைட் ஹேண்ட் கிளாக், இவங்க லெஃப்ட் ஹேண்ட் கிளாக்ல பண்ணுவாங்க. ராகுக்கு இது மட்டும், மீதி எல்லாம் சரியா இப்படிதான் வருவாங்க, வலம்புரியா வருவாங்க. இப்ப இங்க வச்ச ராசி எடுத்துக்குவோம். இங்க இருந்து 7 கிரகங்கள் இந்த சைடு தான் வருவாங்க. மீதி இந்த 2 கிரகங்கள் மட்டும் இப்படிதான் ரொட்டேட் வருவாங்க. அப்போ சனி கிரகம் 2.5 வருடம் ஒரு பாக்ஸ்ல இருந்து இன்னொரு பாக்ஸுக்கு. அதாவது இப்போ எங்க இருக்காரு சனி பகவான்? கும்பத்துல இப்ப இருக்காரு. அடுத்து மே மாசம் 28ஆம் தேதிக்கு மேல இடம்பெயர்ச்சி ஆகுற, மார்ச் மாசம் 28ஆம் தேதிக்கு மேல 29ஆம் தேதி மார்ச் 29க்கு இடம்பெயர்ச்சி ஆகிறாரு. சரியா? அப்போ இவ்வளவு நாள் சனி பகவான் இங்க சஞ்சரிச்சுட்டு இங்க போகிறார். அவருக்கு வந்து 2.5 வருடம் தேவைப்படுகிறது. குருவுக்கு 1 வருடம். ஆமா, அதனாலதான் ஒவ்வொரு பயிற்சிக்கும் யூடியூப்ல முக்கியத்துவம் கொடுக்குறாங்க ஜோதிடர்கள். இந்த பயிற்சி ஆயிடுச்சு, இதுக்கு மேல உங்களுக்கு ரிலாக்ஸ் ஆகுங்க. அதுல நிறைய பேருக்கு அந்த குரு பயிற்சியா இருக்கட்டும், ராகு பயிற்சி ஆகட்டும், சனி பயிற்சி ஆகட்டும், எந்த பயிற்சி ஆனாலும் அவங்களுக்கு எந்த ஒரு டிஃபரெண்ட் தெரியாது. ஏன்னா நிறைய பேர் கஷ்டத்துல மூழ்கிட்டு இருக்கும் போது ஏண்டா நம்ம பிறந்தோம் அப்படிங்கிற ஒரு நிலை நம்ம இருக்கும்போது எந்த பயிற்சி எங்க ஆனா என்ன, நம்மளுக்கு ஒண்ணுமே மாற்றம் இல்லையே அப்படின்னு நிறைய பேர் வந்து மனசுல சங்கடத்துல இருக்காங்க. அதனால எந்த பயிற்சி எப்படி இருந்தாலும் அதை கண்டுக்க மாட்டாங்க. அப்ப அதுக்கு ஏன் அப்படிங்கிறது, அது யாராவது நீங்க பார்த்துட்டு லைவ்ல பார்த்துட்டு இருக்கக்கூடிய மக்கள், இல்லை பார்க்க போகக்கூடிய மக்கள், உங்களுக்கு ஏதாவது அதை பத்தி ஏன் எங்களுடைய நிலை மாற மாட்டேங்குது என்று நீங்க பர்சனலா தான் கேட்டுக்கணும். ஏன்னா சில விஷயங்கள் மட்டும்தான் பப்ளிக்ல இருக்கும், சில விஷயங்கள் ஓனா அவரவர் தெரிந்து கொள்ளணும் அவங்களுடைய வாழ்க்கையினுடைய. ஏன்னா இப்போ ஒருத்தர் வந்து ஒரு விஷயத்த பப்ளிக்ல சொல்ல முடியாது. அப்ப அவங்களுடைய வாழ்க்கை, அவங்களுடைய தராதரம், பொசிஷன் இல்லையா, அதனாலதான் யூடியூப்ல சொல்லும் போது பொதுப்படையா ராசி பலனை பத்தி சொல்றோம். ஆனா ஜாதகம் பார்க்கும்போது ராசியை பத்தி பார்க்க மாட்டோம். அவருடைய லக்னத்துல இருந்து தான் அந்த பாடத்தை இருக்கும்.
இப்போ நம்ம பேசிக்கா பாடம் படிக்கும்போது இந்த மேச ராசி தான் முதலிடம். ஜோதிடம் பாடம் கற்றுக்கொள்வதாக இருந்தால் அதை பேசிக்கா கத்துக்கிறது எதுல இருந்து கத்துக்கிறோம்? மேசத்துல இருந்து கத்துக்கிறோம். மேசம் 1, ரிஷபம் 2, மிதுனம் 3ன்னு இப்படி வரிசைப்படுத்தி கத்துக்கணும். சரியா? அதே போல கிரகத்துல முதன்மை கிரகம் சூரியன். இப்போ இந்த சூரியன் எங்க இருக்குன்னா இந்த மேச ராசி முதலிடத்துக்கு 5ஆம் இடத்துல இருக்குது. அப்போ கிரகவாரியில வரும்போது சூரியன் முதன்மையாக நம்ம எடுத்துக்கணும். சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன். இதை இன்னும் எப்படி எடுத்துக்கணும்? சூரியன் என்றால் ஞாயிற்றுக்கிழமை, சந்திரன் என்றால் திங்கட்கிழமை, செவ்வாய் செவ்வாய்க்கிழமை, புதன் புதன்கிழமை, வியாழன் வியாழக்கிழமை குரு, வெள்ளிக்கிழமை சுக்கிரன், சனிக்கிழமை சனி. இந்த 7 நாட்களுக்கு 7 கிரகங்கள். ராகுக்கு எதுக்கு கிழமைகள் கிடையாது, அதுக்கு சொந்த வீடும் கிடையாது. சரியா? ராகுக்கு எதுக்கள் எந்த இடத்துல இருக்கிறாங்களோ அந்த வீடு தான் அவங்களுக்கு சொந்தம். இப்போ எக்ஸாம்பிள் என்ன செய்யணும்னா, இப்போ மேச ராசி ஒருத்தர், அந்த மேச ராசியில லக்னம், மேச லக்னம் எடுத்துக்கணும். மேச ராசி என்பதை விட மேச லக்னம் ஒருத்தருக்கு அப்படின்னு எடுத்துட்டோம்னா, லக்னம் எப்படி தெரிஞ்சுக்கணும்? 2 டேஷ் போட்டிருக்கோங்க இல்லையா? இப்போ ஒரு கட்டம் இருக்குன்னா அந்த கட்டத்தோட முனையில 2 டேஷ் போட்டிருக்கும், லா என்று எழுதியிருக்கும். அதுதான் லக்னம். அந்த லக்னத்தை அதுதான் முதன்மை இடம், நம்மளுடைய முதன்மை இடம். இப்போ ஒருத்தர் ஜாதகமே பார்க்க தள்ளினாலும் ஒன்றும் பயப்பட தேவையில்லை. லக்னம் என்பது என்ன அப்படின்னா, அவங்களுடைய ராசி கட்டத்தை அவங்க இது பார்க்கும்போது லா என்று எழுதிக்கக்கூடியது லக்னம் என்று எடுத்துக்கணும். அப்ப லக்னத்தில் ஒருத்தருக்கு கேது இருந்தால் அதுதான் அதோட முதலிடம். ஓகேவா? புரிஞ்சுச்சா? இப்ப இதுல என்ன எக்ஸ்பிளைன் பண்றோம்னா, சூரியன் காலபுருஷ தத்துவப்படி 5ஆம் இடத்துல இருக்கார். சந்திரன் தாய் என்கக்கூடிய சந்திரன் 4ஆம் இடத்துல இருக்கிறார். சகோதர ஸ்தானம், இப்போ ஒவ்வொரு கிரகங்களுக்கும் ஒவ்வொரு ஸ்தானம், உறவு முறை என்று இருக்கு இல்லையா? சரி, இப்போ ஃபர்ஸ்ட்ல இருந்து கொண்டு போவோம். இங்க பாருங்க, மேசம். இந்த மேசம் ஒற்றை ராசி. ஒற்றை ராசி என்றால் என்ன அப்படின்னா, ஒற்றை என்பது இவங்க மற்றவங்கள்ட்ட எந்த ஒரு டிஸ்கஸ் பண்ணாம தானே ஒரு முடிவை எடுப்பாங்க. ஒரு குடும்பத்துல இருக்கட்டும், ஏன் ஒரு வேலைக்கு போற இடத்துல கூட இருக்கட்டும், ஒரு மேனேஜிங் இடத்துல இருக்கட்டும், ஓனரே இல்லை என்றாலும் ஓனர்கிட்ட பர்மிஷன் ஒரு சில நேரம் தான் கேட்பாங்க. ஒரு சில விஷயங்கள் இவங்களே முடிவு எடுத்துருவாங்க. அந்த அளவுக்கு இவங்களுக்கு அப்சர்வ் பண்ணிக்க முடியும், அந்த அளவுக்கு திறமை இருக்கும். சரியா? ஆனா ஒரு சிலர் ஜாதகம் சரியில்லாதப்போ அவங்க கொஞ்சம் தப்பா எடுத்துருவாங்க. ஆனா எல்லாரும் அப்படி சொல்ல முடியாது. ஆனா இவங்க எடுத்த ஓரளவுக்கு நல்லா இருக்கும். அப்போ அந்த பவர் இருந்தாலும் கூட அந்த பவரை மற்றவங்க பத்தி கவலைப்படாம, இதுக்கு கல்வியா செல்வமா வீரமான ஒரு படம் இருக்கு. பழைய படம், ஜெமினிகேசன் நடித்த படம், சிவாஜி நடித்திருக்காங்க, சரஸ்வதி சாபுதான் நினைக்கிறேன் அந்த படம் பேரு. கல்வியா செல்வமா வீரமா அந்த டாபிக். அப்போ எதுக்கு சொல்றோம்னா, செவ்வாய் என்பவர் யார் அப்படின்னா வீரத்துக்கு அதிபதி. செவ்வாய் என்பது தளபதி, நாட்டை காக்கக்கூடிய இராணுவ படை. சரியா? போலீஸ் இலாக்கா, இதெல்லாம் ஆக்கிரமிப்பு பண்ணக்கூடிய ஒரு உரிமை எடுத்து, இப்போ ஆக்கிரமிப்புனா என்ன? இப்போ ஒருத்தரை அகற்றுவது, அப்ப அந்த அதிகாரத்தை செலுத்துவது, இதெல்லாம் இந்த மேசம். அது செவ்வாய். அதே விருச்சிகத்துக்கும் அந்த செவ்வாய் அதிபதி. இப்போ இந்த செவ்வாய் எந்த இடத்துல இருந்தா ஆட்சி? சொல்லுங்க, செவ்வாய் எந்த இடத்துல இருந்தா ஆட்சி? மேசத்திலையும் விருச்சிகத்திலையும். சத்தமா சொல்லலாம். மேசத்திலையும் விருச்சிகத்திலையும் இருந்தா அவங்க ஆட்சி. அப்படின்னா இப்போ ஒருத்தருக்கு மேச லக்னமா இருந்து லக்னத்தில் செவ்வாய் இருந்தால் அவங்களுடைய மதிப்பு தராதரம் பாதுகாக்கப்படும். அவங்க வீரம்,
வீரம் எப்பொழுதும் வீரமாகவே இருப்பாங்க, செயல்படுவாங்க, ஒரு துணிச்சலோட இருப்பாங்க. வாழ்க்கையில இப்போ கஷ்டம் நஷ்டம் எல்லாத்துக்கும் வரும். அப்போ அதே லக்னத்துல அவங்க அந்த அந்த கிரகமே இருக்கும்போது அதீத தன்னம்பிக்கை, விடாமுயற்சி, எதுலயும் அசந்து போக மாட்டாங்க. அப்போ ஒருவருடைய மேச லக்னமா இருந்து செவ்வாய் லக்னத்திலே இருந்துட்டால் அவரை யாராலையும் அடக்கி ஆள முடியாது. நீ இது பண்ணாதான் தருவேன் அப்படிலாம் அவர்கிட்ட சொல்ல முடியாது. இது தரேன் பண்ணுங்க அப்படி சொல்லலாம், இது உங்களுக்கு தரேன் பண்ணுங்க, நீங்க இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்கன்னா அவங்க கிட்ட வந்து நயந்து பேசலாம். நயந்துனா ரொம்ப கீழே இங்கன்னு இல்லை, அதாவது ஒரு அன்பா இவங்களை அடக்க முடியும், அதிகாரத்தால் அடக்க முடியாது என்பதை புரிஞ்சுக்கணும். அதே போல இரண்டாம் இடம் என்ன ராசி? ரிஷபராசி. ரிஷபராசியோட அதிபதி யாரு? சுக்கிரன். இந்த ரிஷபராசி அதிபதி சுக்கிரன். இப்ப சுக்கிரன் அவங்களோட ரிஷப லக்னமா இருந்து சுக்கிரன் அங்க இருந்தா அவங்களுக்கு என்ன இருக்கும்? செல்வ செழிப்பு. இவங்க இப்ப ரிஷபராசியா இருந்து சுக்கிரன் அங்க இருந்துச்சு அப்படின்னா அவங்க அதீத முயற்சி பண்ணணும் அவசியமே இருக்காது. அவங்க செல்வ செழிப்பு எப்படியோன்னு வந்துடும். இப்போ நம்ம பார்ப்போம், இப்போ பொதுவா ஒரு விஷயம் பார்ப்போம். ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா எந்த முயற்சியும் பண்ண மாட்டாங்க, எதையுமே கேர் எடுத்துக்க மாட்டாங்க. ஆனா அவங்களுக்கு கரெக்டான நேரத்துல எப்படியா யாராவது சொத்தாவது கிடைச்சிடும். ஒரு கரெக்டான ஏஜ்ல அது தசாபுத்தி தான் முடிவு பண்ணும். ஒரு குழந்தை பருவத்திலேயோ அல்லது வாலிப ஒரு வயதிலேயோ அல்லது வயதான பிறகோ அந்த அவங்களுடைய என்ன திசையில பிறந்திருக்காங்களோ, என்ன நட்சத்திரத்துல பிறந்திருக்காங்களோ, என்ன பாதத்துல பிறந்திருக்காங்களோ அந்த டிகிரி செல்சியஸ் வைத்து அந்த நாட்கள்ல அவங்களுக்கு தேவையான ப்ராப்பர்ட்டி கிடைச்சிடும். ஒருத்தருக்கு நல்ல சாப்பாடு ஃபர்ஸ்ட் வேணும் அப்படின்னா, நல்ல ஒரு துணிமணி வேணும் அப்படின்னா, ஒரு நடுத்தர வர்க்கமாவது இருக்கணும் அப்படின்னா பெரிய லெவலில் இருக்கிறோம். அப்புறம் ஒரு மனிதனுக்கு என்ன முதல்ல அடிப்படைன்னா உணவு, ரெண்டாவது ஆடை, மூணாவது நகை, அதுக்கப்புறம் பட்டம் பதவி இதெல்லாம். சரியா? அப்போ அந்தந்த கிரகங்கள் அந்தந்த இடத்துல இருந்தா பவர் அதிகம். இப்ப இதே செவ்வாய் இங்க மேசத்து ராசிக்கு மேச லக்னமா இருந்த செவ்வாய் இங்க இருந்தா அவங்க வந்து பவர் இருக்கும். விருச்சிக ராசி செவ்வாய் இங்க இருந்தா விருச்சிக ராசிக்காரங்க பவர் இருக்கும். இப்ப இதே விருச்சிக ராசிக்கு இங்க செவ்வாய் வந்து இங்க 3ஆம் இடத்துல இருக்காரு. 3ஆம் இடத்துல இருந்தா செவ்வாய் விருச்சிக ராசிக்கு பொதுவாக ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும். 3ஆம் இடம் வந்து என்ன ஸ்தானம்? சகோதர ஸ்தானம். அப்போ சகோதர ஸ்தானம் பலமடையும். பொதுவாகவே இந்த விருச்சிக ராசிக்கு சகோதர ஸ்தானம் வீக்கான ஸ்தானம். ஏன் அப்படின்னா சனி கிரகம் வந்து செவ்வாய்க்கு வந்து பகைமையான கிரகம். அதனாலதான் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு பொதுவாகவே ஒரு 85% சகோதரர்கள் ஒத்து வர மாட்டாங்க. சிறு வயசுல கொஞ்சம் ஒத்து இருந்தாலும் வயதாக நாளாக இவங்களுடைய செயலுக்கும் ஆக்டிவேட்டுக்கும் அவங்க ஈடு கொடுக்க முடியாது. அவங்க ஒரு வேற மாதிரி கிரியேட் பண்ற அளவுக்கு வந்துடும். அப்புறம் 2 பகை வந்துடும். ஆனா அதே விருச்சிக ராசிக்கு 3ஆம் இடத்துல செவ்வாய் உச்சம் அடைகிறார். அப்போ 3ஆம் இடத்துல அவருக்கு இருந்துட்டா அதே இவருக்கு கரணம் தப்பினா மரணம் என்பது போல, கரணம் தப்பினால் மரணம் என்பது போல இங்க உச்சம் அடைவதால், இங்க வந்து செவ்வாய் உச்சம் அடைவதால் நிறைய சகோதரர்கள், அப்புறம் உறவினர்கள், அப்புறம் நண்பர்கள், அப்புறம் முயற்சிக்கு பண்ணக்கூடிய என்னென்ன விஷயம் இருக்குதோ அத்தனையும் இவங்களுக்கு கிடைச்சிடும். இது யாருக்கு கிடைக்கும்? ஒரு 10% பேருக்கு, ஒரு அதிகபட்சம் 20% பேருக்கு மட்டும்தான் இந்த விருச்சத்துல இருக்கிறவங்களுக்கு கிடைக்கும். மீதி 80% விருச்ச ராசிக்காரங்க உறவால நிந்திக்கப்படுவாங்க. பகைமை, உங்களுக்கு வந்து எதிரிகள் வந்து எங்கிருந்து எதிரிகள் வருவாங்க என்றே தெரியாது. சரியா? எங்கிருந்து எதிரிகள் முளைக்கிறாங்க என்றே தெரியாது. மர்மமான எதிரிகள்லாம் முளைப்பாங்க விருச்சிக ராசிக்கு. இந்த விருச்சிக ராசிக்கு ஏன் அப்படி முளைக்கிறாங்கன்னா, இது கால புருஷ தத்துவப்படி 1 2 3 4 5 6 7 8 8ஆம் இடம். 8ஆம் இடம் வந்து அஸ்தமிக்கக்கூடிய ராசி.
அஷ்டம் இருக்கக்கூடிய ராசி. ஆனா அதே 8ஆம் இடம் அஷ்டலட்சுமி இருக்கக்கூடிய ராசி. இப்போ ஒருத்தர் விருச்சிக ராசி இருக்காருன்னு வச்சுக்குவோம், அவருக்கு அதிர்ஷ்டம் இருக்கோ இல்லையோ, ஆனா அவரால் மற்றவங்களுக்கு அதிர்ஷ்டம். இதை மற்றவங்க ஒத்துக்கிறது கூட கொஞ்சம் கஷ்டம். உன்னால நான் நல்லா இருக்கப்பா, உன்னால நான் பரவாயில்லப்பா அப்படின்னு அந்த நன்மை அடைந்தவர்கள் கூட ஒரு சிலர் தான் ஒத்துக்குவாங்க. ஆனா ஒரு சிலர் ஏப்பா நான் அது செஞ்சேன்ல அப்படின்னு விருச்சிகராசிக்காரர் சொன்னா கூட என்ன சொல்லி காட்டுறியா அப்படின்னு அந்த எக்ஸ்ட்ரா கொடுப்பாங்க, எக்ஸ்ட்ரா பட்டம் கொடுப்பாங்க. சரியா? அதனாலதான் ஒவ்வொரு ராசி எடுக்கும் போது இன்னைக்கு விருச்சிக ராசியை பத்தி சொல்லிட்டு இருக்கிறோம், நாளைக்கு ஒவ்வொரு ராசியை பத்தி சொல்லுவோம், அப்படியே ஒவ்வொன்றா கண்டினியூ போவோம். இப்போ ஏன் இந்த முதல் எடுத்தோடனே இப்போ மேசத்துல தொடங்கி விருச்சிகத்துல வந்துட்டோம் அப்படின்னா, ஆரம்பம் முடிவு, ஒரு மனிதனுடைய ஆரம்பம் முடிவு. அப்போ காலபுருஷ தத்துவப்படி ஒரு லக்னத்துக்கு ஆரம்பம் மேசம், இந்த முடிவுங்கிறது விருச்சகம். அப்போ 8ஆம் இடம் தான். 8ஆம் இடம் என்பது ஒருவருடைய ஆயுள் கண்டம். அப்ப அதுக்கு அதிபதி யார்? ஆயுளுக்கு அதிபதி சனி பகவான். விதி என்று சொல்றோம் இல்லையா, விதிக்கு அதிபதி சனி பகவான். அந்த ஆயுள்காரகன் பகைமை பெறுமிடாது. சரியா? அப்போ ஒருத்தருக்கு விருச்சிக ராசியில, விருச்சிக லக்னத்துல, ராசியா இருக்கட்டும் லக்னமா இருக்கட்டும், லக்னத்துல சனி உட்கார்ந்து விட்டால் அவங்க நிலை எப்படி இருக்கும்? எங்க போனாலும் பகையா. இப்ப இதே செவ்வாயும் இந்த இடத்துல 3ஆம் இடத்துல ஆட்சியில இருக்காரு வச்சுக்கோ, ஒருத்தருடைய ஜாதகத்துல ஆட்சியில இருக்கார். இப்ப செவ்வாயும் அங்க இருக்காரு, இவர் லக்னாதிபதியோட செவ்வாயும் அங்க இருக்காரு, அங்க சனி பகவானும் ஆட்சியில் இருக்காரு எடுத்துக்குவோம். சரியா? அங்க 3 நட்சத்திரம் இருக்கு, உத்திராடம் திருவோணம் அவிட்டம். உத்திராடம் திருவோணம் அவிட்டம். சரி, உத்திராடம் என்பது சூரிய நட்சத்திரம், திருவோணம் என்பது சந்திர நட்சத்திரம், உத்திராடம் திருவோணம் அவிட்டம். இப்போ அந்த சனி பகவான் அவிட்ட நட்சத்திரத்தில் இருந்தாலும் சரி, அல்லது இந்த செவ்வாய் பகவான் அவிட்ட நட்சத்திரத்தில் இருந்தாலும் சரி, இப்ப இந்த 3 இடத்துல உத்திராடம் திருவோணம் அவிட்டம். இப்ப செவ்வாய் உத்திராட நட்சத்திரத்தில் இருந்தாலும் நல்லது, சந்திரனுடைய நட்சத்திரம் இருந்தாலும் நல்லது, அவரோட சொந்த நட்சத்திரம் அவிட்ட நட்சத்திரம் இருந்தாலும் நல்லது. சரியா? இப்ப இந்த சனி பகவான் இந்த சந்திர நட்சத்திரத்தில் இருக்கக்கூடாது, உத்திரா நட்சத்திரத்தில் இருக்கலாம், அவிட்ட நட்சத்திரத்தில் இருக்கலாம். ஏன் சந்திர நட்சத்திரத்தில் இருக்கக்கூடாது அப்படின்னா, காலபுருஷ தத்துவப்படி சந்திரன் இவங்களுக்கு பாருங்க, விருச்சகம் 1 2 3 4 5 6 7 8 9 என்பது பாக்கியஸ்தானம். ஆனா அதே பாக்கியஸ்தானம் இந்த விருச்சகத்துக்கு பாதகாதிஸ்தானமாகவும் அமையும். பொதுவா ஒரு ராசி லக்னத்துல சந்திரனும் சனியும் சேர்ந்து இருக்க கூடாது. ஆனா சொல்ல முடியாது, விதி. நிறைய பேருக்கு சந்திரன் சனி சேர்ந்திருக்கும். இந்த சந்திரன் சனி சேர்ந்தவங்க அத்தனை பேருமே அதீத டேலண்டா இருப்பாங்க. ஆனா அவங்களுடைய உழைப்பு, அவங்களுடைய அத்தனை விஷயமும் பொதுப்படையா தான் போகுமே தவிர அவங்களுடைய குடும்பத்துக்கு ஆகாது. இந்த சந்திரனும் சனி ஒண்ணு சேர்ந்தா அது பேரு புணர்ப்பு தோஷம். புணர்ப்பு என்பது உடல் ரீதியா இணைவதும் மன ரீதியா இணைவதுதான் புணர்ப்பு. மனசு இணையுது, உடல் இணையுது இல்லையா? அப்ப கணவன் மனைவிக்கு தான் அது மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை கொடுக்கும். அப்ப குடும்பத்தை பிரச்சனை கொடுக்கும் அந்த சனியும் சந்திரனும். அதே போல சனியும் செவ்வாயும் சேர்ந்தால், ஏன்னா லக்னாதிபதி செவ்வாய். இப்ப இங்க ராசின்னு எடுத்துட்டோம்னா சந்திரன். ஏன் இந்த 2 பத்தி எடுக்கிறோம்னா, விருச்சிக ராசியா இருந்தா சந்திரன், விருச்சிக லக்னம் வந்தா செவ்வாய் அப்படி எடுத்துக்கணும். ராசி அதிபதி செவ்வாய் தான்.
அப்போ இந்த சனியோட சந்திரனும் சேரக்கூடாது, செவ்வாயும் சேரக்கூடாது. யாருக்கு? விருச்சிக லக்னத்துல பிறந்தவங்களுக்கு. பொதுவாகவே எந்த ராசி லக்னத்துல பிறந்திருந்தாலும் ஒரு ராசி லக்னத்துல, நல்லா கேட்டுக்கங்க, எந்த ராசி லக்னத்துல பிறந்திருந்தாலும் அவங்களுடைய சுய ஜாதகத்துல செவ்வாய் சனி சேர்க்கை இருக்கக்கூடாது, செவ்வாய் சனி சமசப்த பார்வை இருக்கக்கூடாது.